வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகிற 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்ததால் மீனவர்கள் அதிர்ச்சி. பெஞ்சல் புயல் பாதிப்புகள் தொடர்பாக 2வது நாளாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு. விழுப்புரம் மாவட்டத்தை தொடர்ந்து கடலூரிலும் ஆய்வு மேற்கொள்கிறது குழு. திமுக கூட்டணியை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி ஆவேசம். கலை உலகில் மைனஸ் ஆனதால் தான் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும் விமர்சனம். மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவதென்பது அரசியல் மேடை ஏறிவிட்டால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பது போல் உள்ளது. தவேக தலைவர் விஜய் பேச்சுக்கு கனிமொழி பதில். திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சாம்பார், வடை, பாயாசம் என்று சிலர் பேசுகிறார்கள். தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அமைச்சர் அன்பில் மகேஷ். திருவண்ணாமலை தீபமலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு. நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு செய்கின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் கார்த்திகை தீப திருவிழாவின் 4ஆம் நாள் உற்சவ நிகழ்ச்சி. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருடைய பஞ்சமூர்த்திகள். திருவண்ணாமலையில் உள்ள 156 பள்ளிகளுக்கு இன்று முதல் வருகிற 16ஆம் தேதி வரை 9 நாட்களுக்கு விடுமுறை. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆட்சியர் அறிவிப்பு. லஞ்ச வழக்கில் சிக்கிய நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையர் பணியிடை நீக்கம். ஜஹாங்கீர் பாஷாவை நியமனம் செய்ததற்கு தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வந்த நிலையில் ஆட்சியர் நடவடிக்கை. சென்னை ராயப்பேட்டையில் தனியார் பேருந்து மோதி 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடும் பணி தீவிரம். வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக தமிழக இளைஞர்களை சைபர் மோசடி கும்பலிடம் சிக்க வைத்த விவகாரம். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த முக்கிய ஏஜென்ட்டை கைது செய்த சிபிசிஐடி போலீசார். சென்னை மெரினா கடற்கரையில் தொழில் போட்டி காரணமாக உணவக உரிமையாளர்களிடையே மோதல். இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கடலூரில் பெண் காவலருக்கு செல்போன் மூலம் பாலியல் தொல்லை. பாஜக நிர்வாகியை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை வெளிச்சநத்தம் கிராமத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கொடியேற்ற இருந்த கொடிக்கம்பத்திற்கு அனுமதி மறுப்பு.
20 அடி உயரத்திற்கு மேல் அனுமதி வழங்க முடியாது என மாவட்ட நிர்வாகம் கூறியதால் விசிக நிர்வாகிகள் அதிருப்தி. கோவை மேட்டுப்பாளையம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை. மின்வேலி கதவை உடைத்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பெரம்பனூர் கால்வாய் உடைந்ததால் மண் சரிவு. 2 வீடுகள் சேதமடைந்த நிலையில் கால்வாயை முறையாக பராமரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. வலுவான எதிர்க்கட்சிகளுக்கு இடையே பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் JB நட்டா பெருமிதம். மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். S-400 ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவிடம் விரைந்து வழங்கும்படி வலியுறுத்தவுள்ளதாக தகவல். அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்துவதில் இந்தியாவுக்கு ஆர்வம் இல்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். முன்னூறாவது நாள் போராட்டம் தொடரும் நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு பிடிவாதம் காட்டுகிறது. விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் குற்றச்சாட்டு. டெல்லி செலோ பேரணியை மீண்டும் தொடங்கும் விவசாயிகள். தடுப்பு வேலிகளை அமைத்து ஷம்பு எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. வட மாநிலங்களில் நிலவும் அடர் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லி, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசத்தில் 8 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைந்த வெப்பநிலை. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் தோல்வி. ஆளும் கட்சி எம்பிக்கள் வாக்களிப்பை புறக்கணித்ததால் பதவியை தக்க வைத்தார். அட்லைட் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவிற்கு வலுவான இலக்கை நிர்ணயிக்குமா இந்தியா? 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வரும் நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மகளிர் பிரீமியர் லீக் வீராங்கனைகளுக்கான ஏலம் பெங்களூருவில் வருகிற 15ஆம் தேதி நடைபெறும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு.